தான தர்மங்கள், சாரிட்டி, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் என்ன வேணால் நினச்சிக்கோங்க. ஆனாலும் உலகத்தில் இருக்கிற எல்லா மதங்களுமே அதை நல்லதென்று தான் நமக்கு சொல்லுகிறது. நாமும் அதை ஒத்துக்கொள்கிறோம். ஆனால் இன்றைக்கு எப்படி ட்ரெண்டு போயிட்டுருக்குது அப்படின்னு சொன்னால், இந்த ரோட்டோரத்தில் இருக்கிற ஆதரவற்றவர்கள், முதியவர்கள், அப்புறம் ஹாஸ்பிட்டலில் இருக்கிற நபர்கள், இவங்களையெல்லாம் போய் அவங்களுக்கு ஏதாவது சாப்பாடு வாங்கி கொடுக்கறது, பெட்ஷீட்டு போர்வை வாங்கி கொடுக்கறது, ஸ்நாக்ஸ் கொடுக்கறது, இப்படி பல நல்ல விஷயங்கள் செய்தாலும் கூட அதை செய்கிறவர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், அதைய வீடியோவோ அல்லது ஃபோட்டோவோ எடுத்து அதைய சோசியல் மீடியாக்களில் போடுறது, ஸ்டேட்டஸ் வைக்கிறதுங்கிறது, இந்த போல் ஒரு விளம்பரப்படுத்துகிற ஒரு மனநிலைக்கு இன்றைக்கி அநேகம் பேர் வந்து விட்டார்கள். எல்லாரும் அல்ல, ஆனாலும் அநேகம் பேர் இதை செய்கிறதை நம்ம பார்க்க முடிகிறது. இப்போ நமக்கு ஒருத்தவங்க உதவி செஞ்சுட்டு அதை அடிக்கடி நான் தான் உனக்கு உதவி செஞ்சேன், நான் தான் உன்னை கை தூக்கி விட்டேன், நான் தான் உன்னை அப்ளை பண்ணேன்னு சொல்லி காமிச்சு கொண்டே இருந்தால் எப்படி இருக்குமோ, அப்போ அதற்கும் இதற்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இல்லை. அப்போ ஏன் இதை நம்ம விளம்பரப்படுத்துறது அது சரியா தவறா அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, பைபிள் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால், இயேசு கிறிஸ்துவின் போதனைகளை நம்ம படிக்கும் பொழுது அவர் சொன்ன அந்த உபதேசம் என்ன சொல்லுது அப்படின்னா, நீ தர்மம் செய்யும்போது நீ செய்கிற அந்த தர்மம் உன் வலது கை செய்கிறதை உன் இடது கை அறியாதிருக்க கிடவது. அவ்வளோ ரகசியமாக அதை செய்ய சொல்கிறார். ஏன் அப்படின்னா, நம்ம அதை பலரறிய செய்யும் பொழுது, அதை விளம்பரப்படுத்தும் பொழுது அதற்குண்டான பலனை நீ அங்கேயே அடைந்து தீர்ந்து விடுகிறாய். அப்போ அதை மற்றவர்கள் நம்ம பாராட்டுவாங்க, இவங்க நல்லவங்க, இவங்க வள்ளல் நல்லா சொல்லுவாங்க. அப்போ அந்த பாராட்டுகள் நமக்கு அது பலனாக மாறி விடுகிறது. அப்போது கடவுளிடமிருந்து நமக்கு எந்த பலனும் நமக்கு வரப்போகிறது இல்லை. அப்போது நம்ம அதை ரகசியமாய் அந்தரங்கமாய் அதை செய்யும் பொழுது, தான தர்மங்கள் அது என்ன ஆகும் அப்படின்னா, அந்தரங்கத்திலே பார்க்கிற உன் பரமபிதா உனக்கு வெளியரங்கமாய் பலன் அளிப்பார். அதாவது தேவனிடத்திலிருந்து நமக்கு வர வேண்டிய பலன் நமக்கு சேரும். அப்போது இதிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம் அப்படின்னா, நம்ம உதவி செய்யும் பொழுது அல்லது மற்றவர்களுக்கு இந்த சாரிட்டி ஒர்க் பண்ணும் பொழுது அதை விளம்பரப்படுத்தாமல் அதை ரகசியமாய் அதை செய்யும் பொழுது அதற்கு உண்டான பலன் நமக்கு சேரும். அப்போ நம்ம அதை நீங்கள் கவனமாக இருங்க. நீங்கள் உதவி செய்யுங்க, எல்லாருக்கும் நன்மைகளை செய்யுங்க. ஆனால் அதை வெளியில் தெரியாமல், அதை சொல்லி காட்டாமல் அதை நீங்கள் செய்வீர்களானால் அதற்கு உண்டான பலன் உங்களுக்கு சேரும். God bless you. Have a good day.